பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இளமாறன். நம்ம தோட்டம் வீடெல்லாம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கண்ணமங்கலம் பக்கத்தில் ரெட்டிப்பாளையம் கிராமம். இங்கே நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். படிப்பு முடிச்சுட்டு ஒரு தனியார் வேலையில் தான் இருந்தேன். வேலையில் இருக்கிறதுக்கு முன்னாடி பள்ளியில் இருக்கும்போதே விவசாயத்துக்கு மேலே ஒரு பெரிய ஆர்வம். அந்த ஆர்வம் இருந்தாலும் சரி, கொஞ்ச காலம் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே விவசாயத்துக்கு மேலே ஆர்வத்தில் கொஞ்சம் சில வருஷத்துலேயே வேலையிலேருந்து வந்தாச்சு. வந்து விவசாயம் நம்மளுக்கு அரைக்குறை தான், முழுசாக விவசாயம் தெரியாது. சரி, நம்ம விவசாய அனுபவத்துக்காக என்ன செய்யலான்னும் போது ஐயா நம்மாழ்வார் உருவாக்கின வானகம் உயிர்ச்சுவல் நடுவோம், அங்கே தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அங்கே போய் தங்கியிருந்து விவசாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போய் ஒரு 2017 அக்டோபர் டைமில் வானகம் போயிருந்தேன். வானகத்தில் ஒரு 6 மாதம் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருந்து இயற்கை விவசாயத்தை தான் கற்றுக்கிட்டு போனது நான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய புரிதல்கள், இயற்கையை சார்ந்த புரிதல்கள், உலக அரசியல், இந்த மாதிரி புரிதலெல்லாம் கிடைச்சது வானகத்தில் தங்கியிருக்கும் போது தான். அங்கே வானகத்திலிருந்து முடிச்சுட்டு நேராக தோட்டத்துக்கும் வரல. இன்னும் சரி, அனுபவம் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக செஞ்சோலை செந்தில் குமரன் அண்ணன், அவர் கூட ஒரு 2 வருஷம் பயணித்தோம். அவர் தோட்டம் வந்து கோயம்புத்தூர் சூலூரில் இருக்குது. அவரோட கொஞ்சம் பயணித்து அப்புறம் அவர் தோட்டத்துலலாம் தங்கியிருந்து ஒரு நல்ல அனுபவம், எனக்கு திருப்திகரமான அனுபவம் கிடைச்சது. அப்படின்ற பிறகு தான் நான் என்னோடய தோட்டத்தில் வந்து விவசாயம் ஆரம்பித்தேன். அப்பா வந்து இராணுவ வீரராக இருந்தார், இப்போது ஓய்வு பெற்றுட்டார். அப்பா இராணுவத்தில் இருக்கும்போது அம்மா வந்து இங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரசாயனம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பாவுக்கு அடுத்து நான் கொஞ்சம் கையில் எடுத்தேன். இது நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா அண்ணன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர். அண்ணன் இராணுவத்தில் தான் இருக்கார், தம்பியும் இராணுவத்தில் தான் இருக்கார். அதாவது மொத்த குடும்பம் இராணுவ குடும்பம் தான். இருந்தாலும் என்னையும் இராணுவத்தில் தான் போகிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் ஆசை இருந்தாலும் என்னோடய ஆசை வந்து விவசாயம் செய்யணும், அதுலேயும் இயற்கை விவசாயம் செய்யணுன்ற ஒரு பள்ளியில் இருக்கும்போதுலேருந்தே ஒரு ஆசை தான். அதனால் நான் என்னோடய ஆசைப்படி இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக வந்துட்டேன் நான். இப்போ பிரதானமாக பண்ணுறது வந்து இங்கே மஞ்சள் சாகுபடி தான் செய்கிறோம். ஏன் மஞ்சள் சாகுபடி செய்கிறோன்னா, காலகாலமாக தாத்தா காலத்துலேருந்தே மஞ்சள் இங்கே பிரதானமாக பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் நானும் மஞ்சள் சாகுபடி, நம்ம ஏரியாவில் மஞ்சள், நெல் இது 2 தான் அதிகமாக பரவலாக பண்ணுறது. நானும் மஞ்சள் சாகுபடி செஞ்சேன், நெல்லும் பண்ணேன். இப்போ மஞ்சள் வந்து நாம் இயற்கை முறையில் பெரிய அளவில் வெளியே கிடைக்கிறதில்ல. ரசாயனம் போட்டு பயிர் வச்சாலும் பாரம்பரிய ரகமான வெளியே எங்கேயும் மஞ்சள் நம்ம கடையில் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ சுத்தமான மஞ்சள் தூள்னு சொல்ல முடியாது, கலப்படத்தோடு கிடைக்குது. ஏகப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு தான் நமக்கு வண்டு வைக்காத மாதிரி பேக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல மஞ்சத்தூள், அதாவது எந்த ஒரு நமக்கு நோய் தொற்று கிருமிக்கு புண்ணு, அதாவது காயத்துக்கு பட்டாலும் எல்லா விஷயத்துக்கும், அப்புறம் ஆன்மீகம் சார்ந்து மங்களகரமான விஷயத்துக்கும் மஞ்சள் பயன்படுத்துகிறோம். அப்படியாப்பட்ட மஞ்சளை வந்து விஷத்தன்மையோடு வருது. நாம் இயற்கையில்
முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஏன் நாம் தூளாக பண்ணி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் நாம் சரி மதிப்பு கூட்டி கொடுக்கலான்ட்டு வருஷம் ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. சரி மறுபடியும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு 6-7 வருஷமாக தூளாகவே வெளியே கொடுத்துட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய மக்கள் விரும்பி கேட்குறாங்க. அவங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக பெங்களூர் எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு. மஞ்சள் சாகுபடிக்கு இந்த இடம் வந்து ஒரு சரியான இடம் தான். இந்த இடம் மஞ்சள் சாகுபடிக்கு பரவலாக தேவை இருக்கிறது என்னென்னா, தண்ணி நல்ல சிறப்பாக திருப்திகரமான தண்ணி தேவை இருக்கணும். நமக்கு இங்கே பக்கத்துலேயே ஏரி இருக்குது. ஏரி பாசனமும் மழை காலங்களில் வரும். மற்றபடி கிணறு இருக்குது, போரும் இருக்குது. பெரும்பாலும் கிணறு அப்புறம் ஏரி பாசனம் இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மஞ்சள் வந்து நடவுக்கு முன்னாடி நடவு முறை வந்து என்னென்னா, நடவுக்கு முன்னாடி நமக்கு வைகாசி மாதம் இங்கே பரவலாக எல்லா விவசாயிகளும் மஞ்சள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வைகாசி மாதம் தான் நடவு செய்வோம். நடவுக்கு முன்னாடி பங்குனி மாதமே நம்ம வந்து தொழி உரம்லாம் போட்டு நிலத்துல போட்டு உழுது வச்சுருவோம். அந்த உழுது வச்ச நிலத்துல சித்திரை கோடை மழை வந்து பெய்யும். சித்திரை கோடை மழையில் அந்த தொழி உரத்தில் இருக்கிற களை செடிகளோட விதைகள், அந்த விதைகள் எல்லாம் முளைக்கிற விதைகளை கோடை உழவு ஓட்டும் போதே அதையும் சேர்த்து ஒரு களை கட்டுப்பாட்டுக்காக அதை ஓட்டுவோம். அப்படி ஓட்டுறதுனால நமக்கு பயிர் நடவு பண்ண பிறகு வர வேண்டிய களைகள் எல்லாம் முன்கூட்டியே முளைச்சிருது. அந்த ஓட்டி வைப்போம். மறுபடியும் களைகள் நல்ல கோடை மழை பெஞ்சு மறுபடியும் களைகள் அதிகமாக வந்தால் இன்னொரு முறை கூட ஓட்டுவோம். 2 முறை ஓட்டுறதுனால களை கட்டுப்பாடு நமக்கு குறையுது. அதுக்கப்புறம் வைகாசி மாதம் நடவு செய்வோம். வைகாசியில் ஆரம்ப கட்டத்துலேருந்து ஒரு 2 வாரத்திலே நடவு முடிச்சிடுவோம் பெரும்பாலும். அப்போ தான் நமக்கு மழையெல்லாம் பெஞ்சு நல்லாயிருக்கும். நடவுக்கு முன்னாடி வந்து நடவு முறை எப்படி பண்ணுறோன்னா, மாட்டில் பார் போட்டுருவோம். மாட்டு கலப்பையில் வச்சு பார் போட்டுருவோம். பார் போட்டு தண்ணி பாய்ச்சி அதை தான் நடவு செய்வோம். நம்ம தண்ணி விட்டு நடுறதுனால அது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே நல்லா முளைச்சி வந்துடும். 2 இலை விட்டுரும். ஒரு வாரம் 10 நாளில் நல்ல முளைப்பு திறனோடு வந்துடும். நம்ம முன்கூட்டியே களை கட்டுப்பாடு செஞ்சிடறோன்றதுனால ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 களையாவது நம்ம களை கொத்து வச்சு வெட்டி ஆகணும். களை வெட்டி ஒரு 3 மாதம், அந்த 3வது மாதத்தில் பார்த்தோன்னா இப்போ ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 இலை இருக்கும். நல்ல ஆரோக்கியமான இலைகளாக தான் இருக்குது இந்த சைஸ் பார்க்கும்போது. இந்த 7 இலை வந்துருச்சுன்னா 3 மாதத்தில் செடி ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 3 மாதத்தில் போட்ட களை ஓட்டி களைலாம் வெட்டி பாரெல்லாம் களைஞ்சிருக்கும். அதை நாம் கொஞ்சம் மண் அணைச்சிடணும். 3 மாதத்துக்கு மேலே நம்ம மண் அணைக்கிறோன்னா கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பெருசாக ஆரம்பிக்கும். மண்வெட்டியில் கிழங்கு அடிபடும். அதனால் ஒரு 3 மாதம் அதிகபட்சம் 4 மாதத்துக்குள்ளவே நம்ம மண் அணைச்சிடணும். மண் அணைச்ச பிறகு நமக்கு பெரும்பாலும் எந்த வேலையும் இல்லை. ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் தான் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பெரிய வேலை. நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு மழை இருக்கும். பெரும்பாலும் மழை வரும். அந்த மழை இல்லாட்டி நமக்கு தண்ணி பாய்ச்சறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த வேலையுமே இருக்காது. அப்படியே விட்டுட்டா நேராக நம்ம அறுவடைக்கு தான் போகணும். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் வேலை ரொம்ப கம்மி. இது 10 மாத பயிர். இந்த 10 மாத பயிராக இருந்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் நேராக நம்ம அறுவடைக்கு தான் போகணும். அறுவடையில் மாசி மாதம் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சு அடுத்த போகத்துக்கு நம்ம நடவுக்கான விதைகளை இதுலேருந்தே தேர்ந்தெடுக்கிற விதைகள் எல்லாமே இந்த ஆள்காட்டி விரல் நீட்ட அளவுக்கு ஒரு பதமாக பொறுக்கி எடுத்துருவோம். கிளைகள் அதிகம் இல்லாமல் ஒரு நல்ல வீரியமான கிழங்குகளை நம்ம தேர்ந்தெடுத்து அடுத்த போகத்துக்கான விதைகளாக தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கிற விதைகளை பதப்படுத்தணும். எந்த விதை கிழங்கு வகைகளில் எந்த விதையாக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது அது உறக்க நிலையில் வைக்கணும். அப்படி உறக்க நிலையில் வைக்கிற விதைகளை எடுத்து நடும்போது ஒரு நல்ல ஆரோக்கியமான தாவரங்கள் நமக்கு கிடைக்கும். மஞ்சள் வந்து அறுவடை பண்ணி 2 மாதம் வரைக்கும் நம்ம குறைஞ்சது 2 மாதம் வரைக்கும் உறக்க நிலையில் வைக்கணும். அது எப்படி நம்ம பதப்படுத்தி வைக்கணும்னா, மஞ்சள் கிழங்கெல்லாம் ஒரு நிழலான பகுதியில் தண்ணி மழை பெஞ்சாலும் படாத அளவுக்கு ஒரு மாட்டு கொட்டைகளில் கூட போட்டுக்கலாம். ஓரமாக போட்டுட்டு அடியில் மணல் கொட்டிட்டு விதைகளெல்லாம் போட்டுட்டு அது மேலே வைக்கோலெல்லாம் போட்டு சேறு போட்டு பூசிடுவோம். அப்படி வைக்கும்போது ஒரு 2 மாதம் வரைக்கும் துளிர் வராது. 2 மாதத்துக்கு அப்புறம் நாம் அதை விதைக்காக பயன்படுத்துகிற நேரம், அதாவது வைகாசி வரும். அந்த வைகாசி சமயத்தில் சின்ன சின்ன முளைப்புகள் வரும். அந்த சிலது முளைப்புகள் விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம நடவு செஞ்சிடலாம். இங்கே பெரும்பாலான விவசாயிகள் வந்து ஈரோடு மண்டிக்கு மஞ்சள் ப்ராசஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பச்சை மஞ்சளாகவே கொடுக்குறதில்ல யாரும். நாமளும் அந்த மாதிரி தான்
பச்சை மஞ்சளாகவே எங்கேயும் வெளியே கொடுக்கறதில்ல. அதை ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணுறதுனா பச்சை மஞ்சளை வேக வைக்கிறது. ப்ராசஸ் மெத்தடு 2 இருக்குது. இப்போ நாம் கொடுக்கறது வந்து பசு மஞ்சள் தூளாகவும் கொடுக்குறோம், பாயில்டு மஞ்சள் பவுடராகவும் கொடுக்குறோம். இப்போ பாயில் பண்ணுற மெத்தட் என்னென்னா, நமக்கு இதுக்காக ட்ரம்மு கொப்பரை வச்சுருக்கோம். அந்த கொப்பரையில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மூட்டை 4 மூட்டை அளவுக்கு பத்தும். அந்த இதுவில் ஒரு மூட்டையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 75 கிலோ. அந்த 75 கிலோ மூட்டை 4 மூட்டை வரைக்கும் அந்த கொப்பரையில் பத்தும். அந்த கொப்பரையில் கிட்டத்தட்ட ஒரு கொப்பரை வேகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு டைம் எடுத்துக்கும். அது வேக வச்சு நல்ல வெயில், ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே சித்திரை சமயத்தில் தான் பெரும்பாலும் இருக்கும். வேக வச்சு ஒரு 10 நாள்லேருந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அது காயறதுக்கான காலம் தேவைப்படும். அது காஞ்ச பிறகு அடுத்த இது ப்ராசஸ் வந்து பாலிஷ் போடுறது. பாலிஷ் போடுறதுக்கு இங்கே பிரதானமாக பயிர் பண்ணுறதுனால பாலிஷ்க்கான மிஷினெல்லாம் இங்கே நம்ம உள்ளூர்லேயே இருக்குது. லோக்கல்லேயே மிஷின், அதுக்கான பாலிஷ் போடுற மிஷினெல்லாம் இருக்குது. பாலிஷ் போட்டு ரசாயனம் பண்ணுறவங்கெல்லாம் மண்டிக்கு போடுவாங்க. ஒரு நல்ல விலை வரும்போது ஸ்டாக் வச்சு மண்டிக்கு ஏற்றுவாங்க. நாம் பண்ணுறது வந்து பாலிஷ் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட வச்சுக்குவோம். மக்கள் கேட்குற அளவுக்கு அப்பப்போ தூள் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நாம் கொடுத்துட்றோம். இது ஒரு மெத்தடில் தூளாகவே நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்குறோம். அடுத்து பசுமஞ்சள் தூள். பசுமஞ்சள் தூள் வந்து அது இன்னும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. பசுமஞ்சள் தூள், அதில் பசுமஞ்சள் தூளோட அந்த சுவையிலையும் மனம்லேயும் ரொம்ப கூடுதலாக இருக்குது, விரும்பி கேட்குறாங்க. மருத்துவ குணம் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசுமஞ்சள் தூளில். பசுமஞ்சள் தூள் நாம் எப்படி செய்கிறோன்னா, பச்சை மஞ்சளை எடுத்து நல்லா கழுவி மண் துகள்கள் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி அதை நம்ம லோக்கல் ஆட்களை வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சிடுறோம். காய வச்சு அதை ஸ்டாக் வச்சுக்குவோம். கேட்கும்போது நாம் அதை தூளாக அரைச்சி கொடுக்குறோம். பசுமஞ்சள் தூளும் நல்லா விரும்பி கேட்குறாங்க. அப்புறம் கஸ்தூரி மஞ்சளும் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்தூரி மஞ்சளில் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் வந்து அதிகமாக கேரளா பகுதியில் பயிர் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் புதுசு தான். நம்ம சொல்லி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க, குளியல் பொடியில் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் போடும்போது ஃபேஸ் பேக் அதிகமாக ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஃபேஸ் பேக்கில் போடும்போது அந்த முகத்தில் ஒரு குளிர்ச்சி தெரியுது, அப்புறம் இந்த கருவளையம் கரும்புள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகுதுன்ற மாரி பொருள் வாங்கினவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 2 வருஷமாக தூளாக்கியே வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள்கிட்ட இருந்து. அப்புறம் நாம் பண்ணுறது வந்து ஆமணக்கு வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப விரும்பி கேட்குறது ஆமணக்கு எண்ணெய் தான். ஆமணக்கு எண்ணெய் 70-80 வயசில் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் ஆமணக்கு எண்ணெயோட மகத்துவம் என்னன்றது தெரியும். ஏன் அவங்களுக்கு தெரியும்னா, அவங்க அந்த காலத்தில் இருக்கும்போது பயன்படுத்தினாங்க. அதை அவங்களோட பயன்பாட்டில் பெரிய அளவில் ஆமணக்கு எண்ணெய் இருந்துச்சு. நம்மளோட மண்ணில் எள்ளு, ஆமணக்கு இந்தமாரி எண்ணெய் வித்தைகள் தான் இருந்துச்சு. கடலையும் வேறு நிலக்கடலையும் வெளியிருந்து வந்தது தான். தேங்காய், சன்ஃப்ளவர் இது எல்லாமே வெளியிருந்து வந்த எண்ணெய்கள். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த எண்ணெயை சமையலுக்காகவும் வேறு எதுக்காகவும் பயன்படுத்தினதில்லை. இப்போ நம்ம சில வருஷங்களாக தான் சன்ஃப்ளவர் ஆயிலேருந்து தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாமே பயன்பாட்டில் பெரிய அளவில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நாம் வச்சுருந்தது ஆமணக்கு எண்ணெயும் எள்ளெண்ணெயும், அதான் நல்லெண்ணெய்ன்ற எள்ளெண்ணெயும் ஆமணக்கு எண்ணெய்ன்ற விளக்கெண்ணெயும் தான் நம்ம பயன்பாட்டில் வச்சுருந்தோம். இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து சமையலுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற 70-80 வயசு பாட்டிங்கிட்ட கேட்டால் நல்லா தெரியும். சமையலுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க, மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை சமையல்லையும் வச்சுக்கிறது இல்லை, மருத்துவத்துக்காகவும் பெரிய அளவில் பயன்படுத்திடல. ஆனால் ஒரு சின்ன அளவு நம்ம மருத்துவத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு வரோம் அந்த ஆமணக்கு எண்ணெயை. இப்போ நம்ம மஞ்சளில் வந்து ஊடுபயிர் நிறைய போட்டிருக்கோம். ஊடுபயிர்னால் இதில் ஆமணக்கு நிறைய போட்டிருக்கோம், அப்புறம் அகத்தி நிறைய போட்டிருக்கோம். ஆமணக்கு வந்து இப்போ இதில் நமக்கு தேவையான காய்கறிகளும் இதில் நிறைய வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஊடுபயிராக போட்டிருக்கு. வெண்டை, மக்காசோளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரகம் போட்டிருக்கு. சிவப்பு மக்காசோளம், வெள்ளை மக்காசோளம், கருப்பு மக்காசோளம், இன்னொரு மக்காசோளமும் போட்டிருக்கு, மஞ்சள் மக்காசோளம். இப்படி எல்லாமே வீட்டு தேவைக்காக மட்டும்தான் போட்டிருக்கு, மற்ற விதை உற்பத்திக்காகவும் போட்டிருக்கு. இந்த ஊடுபயிரில் இந்த மக்காசோளம், ஆமணக்கு, அகத்தி இதெல்லாம் இருக்கும்போது பூச்சி தாக்குதலும் பரவலாகவே மஞ்சளில் வந்து பூச்சி தாக்குதல் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இதில் ஊடுபயிராக இருக்கிற காய்கறிகளுக்காக இந்த ஆமணக்கு, அகத்தி எல்லாம் இருக்கும்போது நமக்கு பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த அகத்தியும் ஆமணக்கும் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா,
மஞ்சளுக்கு வந்து ஒரு ஒரு குளிர்ச்சியான கிளைமேட் வேணும். இப்போ இந்த அகத்தியும் ஆமணக்கும் இருக்கும்போது அது கொஞ்சம் நிழலாக ஆக்கி கொடுக்கும். அப்புறம் காற்று வேகமாக அடிக்கும்போது காற்றையும் கொஞ்சம் தடுக்கும். இந்த பார்டர் கிராப்பாக ஆமணக்கும் அகத்தியும் வைக்கிறது முக்கியமான காரணமாகவே இதுதான். காற்றை தடுக்கிறதுக்காகவும் ஒரு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிறது என்னென்னா, இன்னும் செம்பருத்தி போட்டிருக்கோம். செம்பருத்தினா இப்போ எல்லா வீட்டு வாசல்லையும் நம்ம செம்பருத்தின்னு ஒரு செடி நட்டிருப்போம். ஆக்சுவலாக அது செம்பருத்தி இல்லை, செம்பரத்தைன்னுவாங்க. சித்தா மருத்துவ குறிப்புகளெல்லாம் இருக்கிறது செம்பருத்தின்னு குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே இந்த இந்த செம்பருத்தி பூ தான். இந்த செம்பருத்தி பூவுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து காயாக மாறி அது அந்த காயிலிருந்து வெடித்து பஞ்சு வெளியே வரும். செம்பருத்தி அப்படின்னா அது பருத்தியாக மாறணும், அதுதான் செம்பருத்தி. இப்போ நாம் செம்பருத்தின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற செம்பரத்தை செடியில் வந்து பூவுக்கு அடுத்த ஸ்டேஜ் எதுவுமே வராது, காய் பிடிக்காது. அது அந்த பூ நம்ம எடுத்து பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா அந்த பூ கீழே கொட்டிடும். அது ஒரு ஷோகேஸுக்காக வீட்டில் அழகு செடியாக நட்டுக்கலாமே தவிர அதில் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குன்றது தெரியல. ஆனால் நம்ம செம்பருத்தின்னு நம்ம குறிப்பில் இருக்கிறது எல்லாமே இந்த செம்பருத்தி தான். இப்போ உர மேலாண்மையை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, மஞ்சள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே நடவுக்கு முன்னாடியே தொழு உரம் போட்டுட்டோம். அதுவே ஒரு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு எருவு தான். இருந்தாலும் நம்ம அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து களையெல்லாம் வெட்டி முடித்த பிறகு மண் அணைப்போம். மண் அணைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மண்புழு உரம் கொஞ்சம் போட்டுட்டு மண் அணைக்கும் போது இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பூஸ்டாக இருக்கும் தாவரத்துக்கு. அது தவிர்த்து நம்ம அடிக்கடிக்க இதுக்கு நம்ம கிழங்கு மண்ணுக்கு அடியில் தான் இதனோட ஈல்டே இருக்க போகுது, கிழங்கு தான் இது. அதனால் நம்ம பெருசாக இது கவனிக்க வேண்டியது மண்ணுக்குள்ளே தான் நம்ம கவனிக்கணும். தண்ணி பாய்ச்சும் போது தண்ணியில் கலந்து வர்ற இடுபொருட்கள், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பஞ்சகாவியாக கூட நம்ம தரவையில் கொடுக்கலாம், மீன் அமிலம் கொடுக்கலாம். இதில் எது தேவையோ தேவைக்கு ஏற்ப நம்ம பார்த்து ஒரு அளவோடு கொடுத்தாலே போதும். நம்ம மண்ணில் கொடுக்குறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் ஸ்ப்ரேன்னு பார்த்து இலை வழியில் கொடுக்குறோம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக, ஏன்னா மழை காலங்களில் ரொம்ப அதிகமான தண்ணி மண்ணில் தேங்கிட்டாலோ அப்படி இல்லைன்னா வறட்சியில் சுத்தமாக தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இலையில் வந்து நோய் தாக்குதல் ஏற்படும். அந்த நோய் தாக்குதல் இலை புள்ளி நோவுன்னுவாங்க. அந்த நோய் தாக்குதலுக்காக நம்ம சில ஸ்ப்ரே எல்லாம் கொடுக்கலாம். இப்போ அதிகபட்சமாக நோய் தாக்குதலுக்கு வந்து பொன்னியம்ன்ட்டு ஒன்று நாங்கள் கொடுப்போம். அது கொஞ்சம் நல்லா எடுக்கும். இயற்கை இடுபொருளில் அந்த பொன்னியம் நல்லா எடுக்கும். அது எப்படி செய்கிறதுனா, பாக்கெட் தயிர் தவிர்த்து மற்ற மாட்டுகளோட தயிர், அப்புறம் காப்பர் கம்பி கடையில் போய் கேட்டிங்கனாலே ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டாலே கொடுப்பாங்க, ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம். அந்த காப்பர் கம்பி போட்டு மண்பானையில் துணி வச்சு கட்டிட்டு ஒரு 8 நாள் கழித்து நம்ம ஒரு 7-8 நாள் கழித்து எடுக்கும்போது அந்த தயிரோட கலர் கொஞ்சம் லேசாக மாறி இருக்கும். காப்பர் கம்பியில் பச்சை கலரில் இருக்கும். இந்த கரைசல் வெளி நண்பர் மூலியமாக தான் கேள்விப்பட்டது. இந்த கரைசல் ஒரு 2 வருஷமாக அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. மற்றபடி இது பூச்சி தாக்குதல், மஞ்சளுக்கு பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் பெரிய அளவுக்கு இருக்காது. நோய் தாக்குதல் மட்டும்தான் இருக்கும். அந்த நோய் தாக்குதலும் நாம் முற்றிலுமாக தவிர்த்தணும் அப்படின்னா, நம்ம மனுஷனுங்களுக்கெல்லாம் எப்படி உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை வரும், எதனால் வரும்னு பார்த்தா நமக்கு சரியான உணவு எடுத்துருக்க மாட்டோம். இந்தமாரி நமக்கு சத்து குறைபாடு இருக்கும். அந்த சத்து குறைபாடு நம்ம சரி செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வந்திருக்காது. அதேமாரி தான் தாவரங்களுக்கு தேவையான கனிமங்கள்னு பார்த்தா ஒரு 18-17 வகையான கனிமங்கள் சொல்கிறாங்க. அந்த கனிமங்கள்லாம் நம்ம கிடைக்கணுன்னா இந்த தொழு உரம், நுண்ணுயிர்கள் பெருகணும். இந்த அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, இந்தமாரி உயிர் உரங்களெல்லாம் சொல்கிறாங்க. அந்த உயிர் உரங்கள்லாம் நம்ம மண்புழு உரத்தோடு கலந்து இதுக்கு போடும்போது இதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட கிடைக்கும். மரபுகள் கண்ணமங்கலம்ட்டு இயற்கை விவசாயிகள்லாம் சேர்ந்து குழுவாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 வருஷத்தில் 2 உணவு திருவிழா ரொம்ப திருப்திகரமாக முடிச்சிருக்கோம். விதை திருவிழா செஞ்சோம். இயற்கை விவசாயிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இயற்கை விவசாயத்துக்கு புதுசாக வர ஆர்வமாக இருக்கிறவங்க மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே மரபுகள் கண்ணமங்கலம் சார்பாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மீட்டிங் மாரி நடத்திக்கிட்டு இருக்கோம். மாதம் கண்டிப்பாக புதுசாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வந்து பங்கு பெற்று பயனடையலாம்.